ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரெசின் ஆர்ட் சேலஞ்சோட 4th டே வீடியோவில் ரெசின் ஆர்ட்டை ஒரு பிஸ்னஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இதுவரை ரெசின் ஆர்ட் பண்ணதே இல்லை, இப்போ தான் நியூவாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லைனா நீங்கள் ஏற்கனவே ரெசின் யூஸ் பண்ணியிருக்கீங்க பட் பேசிக் மெட்டீரியல்ஸ் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னு தெரியலன்னா அதை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக ரெசின் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து 150 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 150 கிராம் ரெசினே வந்து பிகினர்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும். பிகினர் ஃப்ரெண்ட்லியான ரெசின்ஸ் என்னென்னு ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். அந்த ரெசின் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கீ செயினோ இயர்ரிங்கோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த 150 கிராம் ரெசினே போதுமானதாக இருக்கும். என்னோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 250லேருந்து 300 வரைக்கும் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இன்னும் நிறைய வெப்சைட்ஸில் வந்து இந்த ரெசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பெரிய மோல்டு 8 இன்ச் ஆர் 6 இன்ச் இந்த மாதிரி மோல்டில் ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 300 கிராம் இல்லைனா 500 கிராம் ரெசின் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெசின் சூஸ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அது கோட்டிங் ரெசினா கேஸ்டிங் ரெசினான்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரெசின் ஆர்ட்டில் டீபோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கேஸ்டிங் ரெசின் தான். ஸோ கேஸ்டிங் ரெசினே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் வரும். 2:1, 3:1 அண்ட் 1:1 ரேஷியோஸில் வரும். மேக்ஸிமம் பிகினர்ஸ் வந்து 2:1 தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2:1 ரெசின்ஸே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் லைஃப் வந்து அதிகமாக இருக்க மாதிரி ரெசின்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் மெட்டீரியல் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மோல்டு. நம்ம ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு மோல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இந்த மோல்ட்ஸ் வந்து இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இயரிங் மோல்டு இல்லைனா கீ செயின் மோல்டு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த இயரிங் மோல்டு தான் வாங்கியிருந்தேன். இது பிஸ்னஸ்ன்னு வரப்போ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ நான் அடுத்ததாக இந்த ஆல்ஃபபெட் மோல்டு வாங்கியிருந்தேன். கீ செயின்ஸ், நேம் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பேசிக்காக இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மோல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆல்ஃபபெட் மோல்டோட ப்ரைஸ் வந்து 160லேருந்து 200 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். இதில் ஃப்ரண்ட் மோல்டு, பேக் மோல்டு, வித் ஹோல், வித்தவுட் ஹோல்னு வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் மோல்டில் வந்து ஆல்ஃபபெட் ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். பேக் மோல்டில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் மிரர் சைடில் இருக்க மாதிரி பின்னாடி இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட் மோல்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதோட ஃபினிஷிங் ரெண்டுமே சேமாக நீட்டாக தான் இருக்கும். மோல்ட்ஸோடு உங்களுக்கு கீ செயின் வேணும் அப்படின்னா இது வந்து வித் ஹோல் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இருந்துச்சுன்னா வித்தவுட் ஹோலில் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். வித்தவுட் ஹோல் மோல்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேண்டில் வாங்கிக்கிறணும். பிகாஸ் உங்களுக்கு கீ செயின் கோர்க்கிறதுக்கு அந்த ஹோல் தேவைப்படும். அப்படி இல்லை ஹேண்டில் இருக்குது, இல்லைனா எலக்ட்ரிக் ட்ரில்லு வாங்கிக்கலாம். ஹேண்டில் வந்து பிகினர்ஸ்க்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வித்தவுட் ஹோல் மோல்டில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கீ செயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நேம் ஸ்டாண்டு கூட நீங்கள் வந்து ஹோல் இல்லாத மோல்டு வாங்கினீங்கன்னா பண்ணிக்கலாம். பிகினருக்கு நீங்கள் என்ன மாதிரி மோல்டு வாங்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் மோல்டு வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். ஆர்ட் பண்ணும்போது அதை டைரெக்டாகவே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் எல்லாம் டைரெக்டாக ஃப்ரண்ட் சைடே நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பேக் மோல்டு வாங்கினீங்கன்னா எல்லாமே மிரர் சைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் மோல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்னென்னா இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த கிளிட்டர்ஸ், ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளிட்டர்ஸ் வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். குவாலிட்டி வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இதை நான் அதிகமாக யூஸ் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி ஜாக்ஸ் பிராண்டு, இந்த மாதிரி பிராண்டடாக உள்ள கிளிட்டர்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போ கிளிட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அண்டு இது இல்லாமல் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் கூட இந்த கிளிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளிட்டர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷிம்மர்ஸ் கூட வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய சங்க்ஸ், ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. சில்வர் கலர் கிளிட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக பண்ணுறப்போ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டிலையும் கிடைக்கும். ஃபாயில் ஷீட்டுன்னு கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளேக்ஸ் வந்து கோல்டு கலரில் இருக்குது, சில்வர் அண்டு காப்பர் கலரில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு 80 to 100 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். இது நம்ம நிறைய ஆர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது ஸ்டார்டிங்கில் வாங்கினது. ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே இதை நிறைய ஆர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு ஃப்ளேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக அமேசானில் இப்படி பேக்ஸ் கிடைக்கிது. நிறைய கலர்ஸில் வந்து இந்த ஃப்ளேக்ஸ் இருக்குது. பட் இது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை எனக்கு.
அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் உள்ள ஃப்ளேக்ஸே வந்து தனித்தனியாக உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் என்னென்னா இந்த பிக்மெண்ட்ஸ். ரெசின் ஆர்ட் பிக்மெண்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆல்கஹால் இங்க், மைக்கா பவுடர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா கலர்ஸும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்கணும்னு இல்லை. பிகினர் கிட்டில் இந்த மைக்கா பவுடரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மைக்கா பவுடர் 6 பேக் காம்போவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மினி மைக்கா செட்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்த ஆர்டர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேறு கலர்ஸ் வந்து நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு 2-3 காம்போஸ் மட்டும் வாங்கினா கூட போதும். நெக்ஸ்ட் மெட்டீரியல் இந்த பபிள் பஸ்டர். ரெசின் ஆர்ட் பண்ணும்போது நிறைய பபிள்ஸ் வந்து வரும், நம்ம பார்த்துருக்கோம். அதில் அந்த குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் பண்ணுற அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இந்த பபிள் பஸ்டர் வந்து மோஸ்ட்லி எல்லா குட்டி குட்டி பபிள்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடும். இது வந்து ஒரு மஸ்ட் ப்ராடக்ட் சொல்வேன். பிகினர் கிட் வாங்கும்போது இந்த பபிள் பஸ்டரும் சேர்த்து வாங்கிக்கலாம். இது இல்லாமல் பபிள்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் என்னென்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த பேசிக் மெட்டீரியல் இந்த ரிங்ஸ். இந்த ரிங்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் அவைலபிளாக இருக்குது. மற்ற வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. பட் அதில் வந்து ஒரு 10 பீஸ் 20 பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து பல்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு 50 பீசஸ் கூட வந்துடும். பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பல்காக வாங்கி நீங்கள் சேல் பண்ணும்போது இதோட ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த ரிங்ஸ்லலாம் இந்த மாதிரி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஹோல் இருக்க ஆல்ஃபபெட் மோல்டு வாங்கிட்டீங்கன்னா இந்த ரிங்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஹோல் இல்லாத ஆல்ஃபபெட் மோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ட்ரில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ், இந்த ஸ்டிக்ஸு, மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நாலுமே எப்போ ரெசின் பண்ணாலும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த கிட்ட எல்லாம் தான் நீங்கள் பேசிக்காக ஒரு இயர்ரிங்கோ இல்லை கீ செயினோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கீ செயினோ இல்லைனா இயர்ரிங்கோ பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிட்டெல்லாம் காம்போ பேக்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸ்லேயும் இருக்குது. பட் காம்போஸில் இல்லைனா நீங்கள் அதை தனித்தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் வேரியேஷன் வந்து ஒரு 10 to 20 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டர்ஸ் வரப்போ நீங்கள் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தனித்தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசின் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.